இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல்னு பார்த்துடலாமா? எழுந்ததும் லேட்டு. சரி ஸ்ட்ரெயிட்டா லஞ்சுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சுட்டு, இருந்த பாத்திரத்தெல்லாம் அப்படியே கழுவிட்டு, இன்னைக்கு சிக்கன் வாங்கியிருந்தோமா, ஸோ 2த்தையுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ ஈரல் வாங்கியிருந்தோம். பட் ஆனா அத செய்யல. சரி சிக்கன் மட்டும் இப்போதைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த சிக்கன் குழம்புக்கு வந்து குக்கர்ல சாப்பாடு வச்சு சாப்பிட்டா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரியல, அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த குழம்பு வைக்கும்போது இந்த கருவேப்பிலலாம் நெறையா போடுறேன் இல்லையா? ஸோ இது போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்மெல்லாம். பட் ஆனா குழம்புன்னு வரும்போது அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் சாப்பிடுவேனே. பட் அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக கையில கிடைச்சது எல்லாத்தையுமே போட்டுருவேன். தென் எல்லா மசாலாவும் போட்டுட்டு, அப்புறம் சிக்கன் போட்டு கிளறி அப்படியே மூடி வச்சாச்சு. ஸோ என்னடா குக்கர்ல வச்ச அரிசி வந்து பாத்திரத்துல இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அரிசி வந்து ரொம்ப நேரம் தான் ஊற வச்சேன். ஆனா 1 கப்புக்கு வந்து அ அதான் 1 கப் ரைஸ்க்கு வந்து 2 கப் தண்ணி ஊத்தலையா? நான் அப்படிதான் ஊத்துனேன். பட் ஆனா விசிலே வரல. அப்புறம் தொறந்து பார்க்கும்போது வேகவே இல்ல. சரி இதுக்கு மேல வச்சா தீஞ்சு போயிடுமேன்னு சொல்லிட்டு, இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து சாப்பாடு வெந்துச்சு. எனக்கு வந்து மோஸ்ட்லி சாப்பாடு வடிக்கவே தெரியாது. எங்கடா கீழ கொட்டிடுமே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கரெக்ட்டா ஒரு பொசிஷன்ல வச்சா நின்றும். பட் இருந்தாலும் ஒரு சைடு பயம் அரிசிலாம் அந்த ரைஸ் வந்து கீழ கொட்டிடுமோ அப்படின்ற மாரி. தென் அதுக்கப்புறம் நல்லா குழம்பு வந்து கொதிச்சு, நம்ம அதுக்குள்ளேயும் போயிட்டு ஒரு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல தூக்கத்த போடலான்னு பார்த்தேன். சரி தூங்க முடியல. அப்படியே ஃபோன் பார்த்துட்டு, குக் வித் கோமாளி பார்த்துட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் 5:30 போல ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து கருப்பு மூவி போலான்ட்டு அத வந்து நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். அதாவது இன்னொரு வீடியோ. ஸோ இது வந்து இதுவே வந்து ரொம்ப லென்த்தா போகுதுன்றனால நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.